நாட்டு பொண்ணு, அவளை அழைச்சிண்டு வந்து காம்பியேன் என்று பாட்டி பதில் கொடுத்தாள். அவ இந்த கோலத்தை மிதிச்சுண்டு தானே காவேரிக்கு போறா குளிக்க. பின்ன ஏன் என்ன கேட்குற? என் வயிற்றுச்சலை கிளப்பாம போ. நீ கொடுத்து வச்ச மகராசி. உன் நாட்டு பெண் இரண்டும் அடங்கின சரக்கு. காலை பிடிக்கிறதென்ன, புடவை தேய்ச்சி போடுறதென்ன, முன்னாப்பத்து அரைச்சி போடுறதென்ன, அதுக்கெல்லாம் கொடுத்து வைக்க வேண்டாமா? சொந்தராம்பா கிழவி போன பிறகு பாட்டி அந்த கையகல மெழுகலையும் கோலத்தையும் பார்த்து கொண்டே இருந்தாள். 65 வருஷத்துக்கு முன் சாந்தி கல்யாணமாகி புக்ககம் வந்த புதிதில் பிடாரியம்மன் புறப்பாட்டுக்காக தெருவடைத்து தேர்க்கோலம் போட்டாள் அவள். ஊரே அதை பார்த்து பிரமித்தது. அவருடைய மாமியார் நன்னா போட்டா அசடு என்று பூரிப்பு தாங்காமல் சொல்லிக்கொண்டே சுவாமி அலமாரியை திறந்து விபூதி எடுத்து ஒரு பொட்டு அவள் நெற்றியில் வைத்தாள். அடுத்த வீட்டு சிவகாம கண்ணு படப்படாது சுவாமி, என் மாட்டு பொண்ணு பரமசாது என்று வேண்டிக் கொண்டாள். அவ கண்ணிலே ஆலகாலம் விஷயம் இருக்குடியம்மா. பட்டுதோ போச்சு. அதோ உயரக்க சுவத்துல இருக்கே ராதாகிருஷ்ண படம், அது அவா போட்டது. பரன்கட்டி அது மேல உட்கார்ந்து எழுதின்னு இருந்தா. சிவகாமு வந்து, அட சித்திரம் போட்டாரதா என்றாள். சொல்லி ஒரு முகூர்த்தமாகலே. பரன் முறிஞ்சு திடீர்னு விழுந்தது. 1 மாசம் எழுந்திருக்கல. அவ்வளவு குளுமையான கண்ணு. அப்பப்பா, இந்தா ஆகாட்டு என்று ராதையின் வாயிலும் கொஞ்சம் விபூதியை போட்டாள். நேற்று நடந்தார் போல் இருக்கிறது. இந்த மாதிரி மாமியார் யாருக்கு கிடைக்கப் போகிறாள்? தெய்வப்பிறவி. ராதையும் அந்த மாமியாருக்கு கொஞ்சமாக செய்யவில்லை. முடக்குவாதம் வந்து இருந்த இடத்தை விட்டு நகர முடியாமல் அவள் கிடந்தபோது ஒரு காரியம் விடாமல் கூசாமல் ஜூகுப்சை இல்லாமல் செய்தாள். உனக்கு ஒரு குறையும் வராதடி அம்மா என்று வாயார அவள் ஆசை கூறினதும் அதை கேட்டு உணர்ச்சி தாங்காமல் கண்ணை துடைத்து கொண்டதும் நன்றாக ஞாபகத்தில் இருக்கின்றன. அந்த உத்தமி வாக்கு கூட பலிக்கவில்லை. பலித்தால் 3 பிள்ளைகளையும் 2 பெண்ணையும் கல்லா பெற்றுவிட்டு இந்த காடு அழைக்கிற வயசில் ஒன்றியாக வீங்கின கையும் வீங்கின காலுமாக திண்டாடுவோமா? வாக்கு பலிக்கத்தான் இல்லை. கோலம் போட்டானதும் நடுப்பிள்ளை வீட்டிலிருந்து அரைச்சேர் பால் வரும். அவன் ஸ்வீகாரம் போய்விட்டான். அபார சம்சாரி. 9 பெண்கள். ஸ்வீகார சொத்து 3 வேலியும் கரைந்து 3.5 மாவுக்கு வந்துவிட்டது. 9 பெண்ணை பெத்துட்டு உசுரோடு இருக்கானே, அதுதான் பெருசு என்று ராது பாட்டி வாய்க்குள் சொல்லிக் கொள்வாள். நடுப்பிள்ளையிடம் ஒரு தயவும் அன்பும் உண்டு. இவ்வளவு சம்சாரத்துக்கிடையில் அவன் சொந்த தாயாரை மறக்கவில்லை. வருஷத்திற்கு 2 புடவை, 10 கலம் நெல், காய்கறி, பட்சணங்கள் என்று அவளுக்கு வேண்டியதையெல்லாம் கொடுத்து கொண்டிருந்தான். மருமகளையும் கோயிலில் வைத்து கும்பிட வேண்டியதுதான். அவன் வீட்டிலிருந்து தினமும் அரை சேர் பசும்பால் வரும். வேண்டுமென்றால் காப்பியாகவும் வந்துவிடும். காப்பி குடித்துவிட்டு ஆற்றங்கரைக்கு போய் குளித்துவிட்டு